ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண இயற்கையான பொருளை கொண்டு மை, லிப் பாமு, பவுடர் போட்டு எப்படி ஒரு மேக்கப்பு ஃபினிஷிங் அழகாகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், என் கையில் இருக்கிறது 10 ரூபாய் பிபி க்ரீம் தான். அதுவும் நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண அரோட் மாவு பவுடர் தான். இதில் எதுவுமே இல்லை, வெறும் அரோட் மாவும் சோளம் மாவும் சவ்வாது பவுடர் மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் பவுடரு. ஸோ இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. கொளுத்தின பாதாம் பருப்பு மட்டும்தான் நான் இப்போது ஐப்ரோஸாக போட போகிறேன். வேறு எதுவுமே இதில் இல்லை, வெறும் பாதாம் பருப்பு கொளுத்தின. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கண்மை. இதில் ஒன்றுமே நான் போடல, உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். வெறும் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் அண்டு பாதாம், வெற்றி வேர் மட்டும்தான், அதோட கறி தான். இதில் தான் நான் கண்மை வைக்க போகிறேன். ஸோ 2 கையிலையும் நான் அந்த அழகான கண்மையை வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம லிப் பாம் வைக்க போகிறோம். இதுவும் வீட்டில் ரெடி பண்ணது தான். உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வெறும் பீட்ரூட்டு, ஹனி, விட்டமின் இ, நெய், அவ்வளோதான். ஸோ இது நான் அழகாக லிப்பில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஐ ஷேடோ மாதிரி ஐ மேலே கூட வச்சுக்கலாம். இதை நம்ம ஐ மேலே வச்சுக்கிறதுனால கண்ணுக்கும் நமக்கு நல்லா குளிர்ச்சிருக்கும். சில பேருக்கு வந்து அந்த இடம் வறண்டு போயிருக்கோம் இல்லையா, அது கூட வந்து உங்களுக்கு க்யூர் ஆகும் டெய்லி நம்ம அப்ளை பண்ணுறதுனால. இது டெய்லி நம்ம லிப்பில் போடுறதுனால லிப் வந்து உங்களுக்கு சுருங்கி இருக்கும் இல்லையா, அது க்யூர் ஆகும். கருப்பாக இருக்க லிப் க்யூர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்பவே இது மாய்ஸ்சரைசருங்க. இதை ஐப்ரோ மேலேயும் அழகாக வச்சுக்கிறேன். பார்க்கவும் அழகாக இருக்கும், அட் அ டைம் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம ஐ ஷேடோஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. எல்லாமே இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ணது, ஒன்று கூட இதில் செயற்கை கிடையாது. ஸோ இயற்கை எல்லாமே நமக்கு அழகாக கொடுத்துருக்கு. அதுக்காக நான் கெமிக்கல் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தேவைப்படும் பொழுது கெமிக்கல் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸை நீங்கள் இயற்கையாகவே ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் போட்டுட்டு ஸ்கின்னு, லிப்ஸு இது எல்லாமே கெடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை, இயற்கையாக இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த பீட்ரூட் லிப்ஸ் அப்படி லிப் பாமு ஜென்ஸ் கூட நீங்கள் நைட்டில் போட்டுட்டு படுக்கலாம். ஸோ உங்களுக்கு கூட அந்த கருப்பான லிப்ஸ் எல்லாமே மாறும். கண்ணில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கிறதுனால உங்களுக்கு கண்ணில் இருக்கிற அந்த ஹீட் எல்லாமே குறையும். ஸோ நான் இப்போது வெளியே போகிறேன். அதுக்காக தான் இந்த இயற்கை மேக்கப்பு பண்ணுறதை உங்களுக்கும் நான் காட்டினேன். ஸோ நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி பயனடைங்க. தேங்க்யூ. நான் இப்போது ரெடி ஆகிட்டேங்க. ஆமாங்க, ஆயிலும் ரீனா ஹெர்பல் ஆயில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இயற்கையாக ரெடி பண்ண ஹெர்பல் ஷாம்புனால தான் என் ஹேரையும் வாஷ் பண்ணேன். ஸோ இப்போ நான் முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு பொருள்லையே மாறி இருக்கேன். பாருங்கள், இந்த இயற்கை மேக்கப்பும் இயற்கையாக யூஸ் பண்ணுற ஹேர் க்ரோத்தும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.